எனது அன்பான சொந்தங்களே, வணக்கம். வெல்கம் டு எஸ்கியூ தமிழ். நான் உங்கள் உஷா. மக்களே, நம்ம எஸ்கியூ தமிழில் உங்களுக்காக கொண்டு வர ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே போல தான் உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களே, எஸ்கியூ தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்பிக்கைக்கு பெயர் நாம் தான். ஒரு ஊரில் ரோஜா என்ற பெண்ணும் மீனா என்ற பெண்ணும் நல்ல நண்பர்களாக ஒரு நம்பிக்கையான நட்புடன் வாழ்ந்து வந்தார்கள். அவ்வாறு இருக்கும்போது அவர்களின் நட்பு, நம்பிக்கை என்ற ஒன்றை வெறும் வார்த்தையாக எண்ணாமல் செயலாக காண்பித்தார்கள். அதனாலேயே அவர்களின் நட்பு மிகவும் பலமாகவும், பார்ப்பதற்கு அடடா இருந்தா இந்த மாதிரி நட்பா இருக்கணும், அவ்வாறு அழகாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் தோன்றும் வகையில் இருந்தது. இவ்வாறு இருக்கும் சமயத்தில்தான் சில வருடங்கள் கடந்த பின் ரோஜாவிற்கு எதிராக மீனா மாற்றத்தின் பாதையை நோக்கி சென்றாள். மக்களே, வருடங்கள் மாறலாம், ஆனால் மனிதர்கள் மாறலாமா? ரோஜா நம்பிக்கையின் பலமான மீனாவிடம் அவளின் நீண்ட நாள் புதைத்து வைத்திருந்த ரகசியத்தை ரோஜாவிடம் கூறினாள். இன்றைய வரை பொழுதும் ரோஜா அந்த ரகசியத்தை அவர்களின் பெற்றோர்களிடமே கூறியதில்லை. அவ்வாறு இருந்தபோது மீனாவிடம் கூறினாள். காரணம், ரோஜா மீனா மீது வைத்திருந்த நம்பிக்கை. ஆனால் மீனா அந்த ரகசியத்தை அவளின் வீட்டில் உள்ளவரிடம் கூறிவிட்டாள். அந்த ரகசியத்தை மீனா எப்போது கூறினாள் என்றால், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை மீனாவுக்கும் ரோஜாவிற்கும். அந்த பிரச்சனை நடந்து சுமார் 5 நாட்கள் ஆகும். அவர்கள் இருவரும் அந்த பிரச்சனைக்கு பிறகு பேசிக்க கூட மாட்டார்கள். அவ்வாறு இருக்கும் சமயத்தில் மீனா ரோஜாவின் நம்பிக்கையை சுக்கு நூறாக உடைத்து விட்டாள். காரணம், அந்த ரகசியத்தை ரோஜாவின் தாய் தந்தையிடம் மீனா கூறிவிட்டாள். மக்களே, நம்பிக்கைக்குரியவரிடம் எந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் அவர்களின் நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டும். அப்போதுதான் ரோஜாவிடம் ஒரு விடயம் புரிந்தது. எனக்குள் இருந்தவரைதான் ரகசியமாகவும் நம்பிக்கை என்ற பெயர் ஆகவும் இருந்தது. ஆனால் நான் அதை இன்னொருவரிடம் அதை நம்பிக்கை என்று நாம் அதை சொல்கின்றோம். ஆனால் அவர்கள் அதை அவர்களுக்கு சாதகமாக்கிக் கொள்கிறார்கள். நாம் எவ்வளவுதான் ஒருவரை நம்பிக்கைக்குரியவர் என்று நம்பினாலும் அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையால் நமக்கு எதிராக நம்மின் நம்பிக்கையை உடைப்பவராக மாறிவிடுகிறார்கள். இந்த கதையின் மூலம் ரோஜா மீனாவின் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையை மீனா உடைத்து விட்டாள். மக்களே, நான் தெரிந்து கொண்டதை சொல்கிறேன். நான் உங்களுக்கு கூற வரும் விடயம் என்னவென்றால், நாம் ஒரு நம்பிக்கை என்ற ஒன்றை 2 பேர் மேல் நம்பி கூறலாம். ஒன்று தாய் மற்றும் தந்தை, மற்றொன்று நமக்கான நாம். புரியவில்லையா மக்களே? உங்களுக்கு நீங்கள்தான். இவ்வுலகத்தில் நீங்கள் யாரை வேணாலும் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை நம்பாமல் இருக்கலாமா? இவ்வுலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் அவர்களின் ரகசியத்தை யாரிடமாவது சொல்லி இருப்பார்கள். ஆனால் சொல்லி இருந்த ரகசியத்தை அவர்கள் மற்றவர்களிடம் சொல்லி உடைத்து விட்டிருப்பார்கள். மக்களே, நமது ரகசியத்தை நம்மை தவிர யாராலும் பாதுகாக்க முடியாது மக்களே. புரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கைக்கு பெயர் நாம் தான் மக்களே. மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கதையின் மூலம் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை என்ற ஒன்றை உங்களுக்கானதாக மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இந்த கதையின் மூலம் நீங்கள் என்னத்தை விளங்கி கேட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
இன்னொரு அழகான கதையினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் உங்கள் உஷா.